Dear students, I am Ravathi. 10th standard exercise 3.1 la second sum. Discuss the nature of solutions of the following system of equations. 3 equations கொடுத்திருக்காங்க. இப்போ நேச்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா the given solution வந்து யூனிக் சொல்யூஷனா இல்லை இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷனா அல்லது நோ சொல்யூஷனா அப்படிங்கிற 3 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்குது. அதுதான் வந்து நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். அப்போது அந்த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் தான் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற 3 ஈக்குவேஷனுக்கும் நேம் கொடுத்துடலாம். வாட் இஸ் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன்? எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 6, ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு மைனஸ் 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5z ஈக்குவல் டு மைனஸ் 12, ஈக்குவேஷன் 2. தென் எக்ஸ் மைனஸ் 2z ஈக்குவல் டு 3, ஈக்குவேஷன் 3. இப்போது கம்பேர் பண்ணும்போது தேர்ட் ஈக்குவேஷனில் y வேரியபிள் இல்லை. அப்போது இப்போ இந்த 3 ஈக்குவேஷனில் எந்த 2 ஈக்குவேஷன் எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் y வேரியபிள் இல்லை. அதனால் நம்ம ஈக்குவேஷன் 1ஐயும் 3ஐயும் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஈக்குவேஷன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரம் 1 and 3, ஸோ 1 ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 6, இந்த எக்ஸ் ப்ளஸ் 0y மைனஸ் 2z ஈக்குவல் டு 3. அப்போது சப்ராக்ட் பண்ணும்போது எக்ஸு கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸு கேன்சல் ஆயிடுச்சுன்னா ப்ளஸ் 2y 0 கூட ஆட் பண்ணும்போது 2yயே வந்துடும். இது ப்ளஸ் மைனஸுங்கிறனால சப்ராக்ட் பண்ணும்போது ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 6ல் 3யை சப்ராக்ட் பண்ணால் 3, ஈக்குவேஷன் 4. இப்போ இதுக்கு நம்மளுக்கு நியூவாக ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. தென் ஃப்ரம் 4 and 2 again compare 4 and 2. ஸோ ஃப்ரம் 4 and 2 ஈக்குவேஷன் 2ல் என்ன இருக்குது? மைனஸ் 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5z ஈக்குவல் டு மைனஸ் 12. Here 2y plus z equal to 3. வேரியபிள் x term வந்து கிடையாது. அப்போது என்ன பண்ணலாம்? 0ன்னு வச்சுக்கலாம். அப்போ ப்ளஸ் 0x ப்ளஸ் 2y அப்படின்னு வச்சுட்டோம். அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணாலே 2y வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ ஆட் பண்ணும்போது 2y கேன்சல் ஆகிறதுனால 2y கேன்சல் பண்ணோம்னா மைனஸ் 3x அப்படியே வந்துடும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 6z ஈக்குவல் டு 12ல் 3யை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 9. இது ஒரு நியூ ஈக்குவேஷன். இப்போ இந்த நியூ ஈக்குவேஷனை நம்ம வந்து 3ஆல் டிவைட் பண்ணிடலாம். பை டிவைடட் பை மைனஸ் 3. ஏன் மைனஸ் 3ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஃபுல்லாக மைனஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கிறனால மைனஸ் 3ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா பாசிட்டிவ் ஆயிடும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 3, ஈக்குவேஷன் 5. இப்போது கம்பேர் ஈக்குவேஷன் 3 and 5, வேரியபிள்ஸும் கோஎஃபிஷியன்ட்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஆட் பண்ணும்போது என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக 0 கிடச்சிரும். ஸோ ஃப்ரம் 3 and 5, ஸோ ஃப்ரம் 3 and 5 ரெண்டு எடுத்து எழுதும்போது எக்ஸ் மைனஸ் 2z ஈக்குவல் டு 3, தென் எக்ஸ் ப்ளஸ் 2z ஈக்குவல் டு ஸோ ஒரு சின்ன சேஞ்சஸ்ஸு இங்கே மைனஸால் டிவைட் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன ஆயிரும்? மைனஸ் தான் வரும். அப்போ இந்த இடத்துல மைனஸ் தான் வரும். இங்கே 3, அதாவது இது ஈக்குவேஷன் 3, இது ஈக்குவேஷன் 5, போத் ஆர் ஈக்குவல். அப்போது ஈக்குவலாக இருக்கும்போது சப்ராக்ட் பண்ணாலே என்ன ஆயிரும்? இது ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது 0 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற டேர்ம் தான் கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி சொல்யூஷனே கிடைக்காம 0 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிச்சு அப்படின்னா விச் இஸ் அன் ஐடென்டிட்டி. ஸோ விச் இஸ் அண்ட் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஐடென்டிட்டியாக மாறிடுச்சு அப்படின்னா த சொல்யூஷன் என்ன சொல்யூஷனாக மாறிடும் அப்படின்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு மாறிடும். தேர்ஃபோர் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் has infinitely many solution. That is a final answer. ஸோ அப்போ நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் வந்து இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் இதோட நேச்சர். தேங்க்யூ. ஸோ செகண்ட் கொஸ்டின்லேயே செகண்ட் சப்டிவிஷன் 2y ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 3 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷன், அனதர் 2 ஈக்குவேஷன், மொத்தம் 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ஜென்ரல் ஃபார்மில் மாற்றி எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு 2y ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 3யை உள்ள மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 3x ப்ளஸ் 3ஆக சேஞ்ச் ஆயிடும். அப்போ எல்லாத்தையும் ஒன் சைடு கொண்டு வரும்போது 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 3, இதுதான் ஈக்குவேஷன் 1. ரிமைனிங் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம்.
equal to minus 4 is equation 2. Then third equation 3x plus 2y plus z equal to minus 1 by 2 equation 3. இப்போது ஈக்குவேஷன் 1 and 3 பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. அப்போது 1 and 3 எடுத்து நம்ம செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 3x plus 2y plus z equal to 3. Then third equation வந்து 3x plus 2y plus z equal to minus 1 by 2. தென் செப்பரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே கேன்சல் ஆகிரும். இந்த இடத்துல 0 வந்துடும். இங்கே 3 + 1 by 2 ஆகும். எல்சிஎம் எடுத்தோம்னா 7 by 2. அப்போ இந்த 2வும் இந்த பக்கம் போய் 0 கூட மல்டிபிள் ஆகும்போது 0 = 7 அப்படிங்கிறது கிடைக்கும். அங்கே போன சம்மில் வந்து 0 = 0ன்னு கிடச்சிச்சு. அதனால் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு சொன்னோம். பட் இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம்னு ஒன்று வந்திருக்கு. அப்போது இந்த மாதிரி நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னா கிடையாது. விச் இஸ் கான்ட்ரடிக்ஷன். இது வந்து ஏற்றுக்கப்படாது. அப்போது கான்ட்ரடிக்ஷன் அப்படிங்கிறதுனால இதுக்கு என்ன கிடையாது? சொல்யூஷன்ஸ் கிடையாது. Therefore the system of equations has no solutions. அப்போ இது ரெண்டாவது மெத்தட், ரெண்டாவது டைப் ஆஃப் சொல்யூஷன். அதாவது நோ சொல்யூஷன்னும் நம்மளுக்கு என்ன கிடைக்கலாம்? சொல்யூஷன் கிடைக்கலாம். செகண்ட் கொஸ்டின்லேயே தேர்ட் சப்டிவிஷன் இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் ஒரு ஈக்குவேஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஈக்குவல்ன்ட்டு. அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனில் ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு இதை ரீஅரேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எகெயின் இதே ஈக்குவேஷன் அண்ட் இந்த ஈக்குவேஷனை கூட கம்பேர் பண்ணி செகண்ட் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இதை தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபர்தராக நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? y plus z by 4 equal to z plus x by 3 is equal to x plus y by 2. இப்போ இதில் ஈக்குவேட்டிங் பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவேட்டிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் எடுத்துக்கலாம். அப்போது y plus z by 4 equal to z plus x by 3. அப்போ 3ஐ இங்கே மல்டிபிள் பண்ணுவோம், 4ஐ இங்கே மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்கும்? 3y plus 3z இந்த பக்கம் சேஞ்ச் ஆகும். அந்த பக்கம் 4ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 4z into 4x சேஞ்ச் ஆகும். இப்போ வேரியபிள் மட்டும்தான் இருக்குது, வேரியபிள் டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்ம் கிடையாது. அப்போ எல்லாத்தையும் ஒன் சைடு கொண்டு வரும்போது இல்லாட்டி 4x இங்கே ப்ளஸில் இருக்கனால ஒன் சைடுனா 4x அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் ப்ளஸ் 3y அந்த பக்கம் வந்தால் மைனஸ் 3y ஆயிரும். ஆல்ரெடி 4z அந்த பக்கம் இருக்குது. மைனஸ் 3z அந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 3z அந்த பக்கம் வந்தால் மைனஸ் 3z ஆயிரும். அப்போ ஃபைனலாக கிடைக்கிறது வந்து 4x minus 3y. இதுலேருந்து இதை செப்பரேட் பண்ணால் z equal to 0. இது ஈக்குவேஷன் 1. அது கிளியர்? ஓகே. இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதா வந்து என்னென்னு நம்ம எடுத்துக்கலாம்? தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். அப்போது ஈக்குவேட்டிங் எகெயின் எது கூட ஈக்குவேட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு கூடயே தேர்ட் ஒன்னை ஈக்குவேட் பண்ணணும். அதாவது y plus z by 4 equal to x plus y by 2. ஏன் மேம் இதை ரெண்டு ஈக்குவல் பண்ணக்கூடாதா அப்படின்னா பண்ணலாம். அப்படி பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். தென் ஃபைனலாக நம்ம அதை சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ இது இங்கே மல்டிபிள் பண்ணும்போது 2y plus 2z, தென் இது இங்கே மல்டிபிள் பண்ணும்போது 4x plus 4y. அப்போ எல்லாத்தையும் ஒன் சைடு கொண்டு வரோம் அப்படின்னா 4x plus 4y அந்த பக்கமே இருக்கட்டும். இது ரெண்டையும் அந்த பக்கம் கொண்டு போகும்போது மைனஸ் 2y minus 2z equal to 0. அப்போது 4xல் ஒரே டேர்ம் தான், yயில் ரெண்டு டேர்ம் இருக்குது, செப்பரேட் பண்ணால் ப்ளஸ் 2y தென் மைனஸ் 2z equal to 0. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 2 வேல்யூஸால் மல்டிபிள் ஆகக்கூடிய டேர்ம்ஸாக இருக்கிறனால 2ஆல் டிவைட் பண்ணிடலாம். ஸோ டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா 2x plus y minus z equal to 0. இது ஈக்குவேஷன் 2. இப்போது 1 2 தென் 3ங்கிற 3 ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போது இதில் எதை எடுத்து சால்வ் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட் மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கணும். இப்போது இதில் இங்கே மைனஸ் z இருக்குது, இங்கே ப்ளஸ் z இருக்குது, இங்கே ப்ளஸ் z இருக்குது. அப்போது நம்ம 1 and 2 எடுத்து சால்வ் பண்ணோன்னா z கேன்சல் ஆகி x and y மட்டும் கிடைக்கிற டேர்ம்ஸ் கிடைக்கும். அப்போது 1 minus 2 நம்ம பண்ண போகிறோம். அப்போ 1ங்கிற ஈக்குவேஷன் 4x minus 3y plus z equal to 0. செகண்ட் ஈக்குவேஷன் 2x plus y minus z equal to 0. அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணும்போது என்ன ஆயிரும்? z வந்து கேன்சல் ஆகி இதை ஆட் பண்ணும்போது 6x, இதை செப்பரேட் பண்ணும்போது minus 2y equal to 0. இது ஈக்குவேஷன் 4. கிளியர்? ஓகே. இப்போ மறுபடியும்
அனதர் 2 ஈக்குவேஷன் எடுத்து நம்ம என்ன தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், XY வேரியபிள் வர மாதிரி ஈக்குவேஷனை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ அதுக்கு எந்த 2 ஈக்குவேஷன் எடுக்கலாம் அப்படிங்கும்போது 2வும் 3யும் எடுத்துக்கலாம். அப்போது 2வும் 3யும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். 2வும் 3யும் ஆட் பண்ணாலே நெக்ஸ்ட்டு 2 and 3 எடுத்து ஆட் பண்ணால் போதும். அப்போது 2 + 3யை நம்ம ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, 2 வந்து என்னது 2x + y - z = 0. 3ங்கிறது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்லேயே கிவனில் இருந்தது, x + y + z = 27. அப்போ அதை தான் எடுத்து இங்கே எழுத போகிறோம். அப்போ x + y + z = 27. அப்போது இங்கே என்ன பண்ணால் போதும்னு சொன்னேன், ஆட் பண்ணாவே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும்னு சொன்னேன். அப்போ ஆட் பண்ணும்போது z கேன்சல் ஆகி 3x + 2y = 27. இது ஈக்குவேஷன் 5. இப்போ ஈக்குவேஷன் 4 and 5 சால்வ் பண்ணால் x and y ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். தென் அதுலேருந்து நம்ம இசட்டோட வேரியபிளையும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இதுதான் வந்து நேச்சர் வந்து யூனிக் சொல்யூஷன். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிற 4th and 5th ஈக்குவேஷன் இது தான். இப்போ இந்த 4th and 5th ஈக்குவேஷனை பார்க்கும்போதே ரெண்டையும் ஆட் பண்ணாலே நம்மளுக்கு என்ன ஆயிருன்னு தெரியுது, 2y வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், 9x = 27. அப்போது x = 27/9, தென் x = 3. அது கிளியர்? இப்போ எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா இந்த எக்ஸோட வேல்யூவை கொண்டு போய் ஏதோ ஒரு 2 ஈக்குவேஷனில் ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ சப்ஸ்டியூட்டிங் x = 3 in equation 4. Equation 4 6x - 2y = 0. அப்போ xக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தென் 2y = 0. தென் 18 - 2y = 0. தென் -2y = -18. +18 அந்த பக்கம் போகும்போது -18, மைனஸ் கேன்சல். y = 18/2. தென் y = 9. very clear? இப்போ x and y ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு we find out z. ஸோ சப்ஸ்டியூட் x = 3, y = 9 in equation 3. equation 3 என்னது, x + y + z = 27. அப்போது 3 + 9 + z = 27. then 12 + z = 27. then z = 27 - 12. then z = 15. இப்போது நம்மளுக்கு இந்த மூணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு 3ங்கிறது ஒரு யூனிக் சொல்யூஷன், ஒய்க்கு 9ங்கிறது ஒரு யூனிக் சொல்யூஷன், ஜெட்டுக்கு 15 அப்படிங்கிறது ஒரு யூனிக் சொல்யூஷன். therefore the solutions are x = 3, y = 9, z = 15. அப்போது இதை வந்து யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். the equation has unique solution. the equation has unique solution. It is a final answer. 3 types of solution வந்து நம்ம இந்த ஒரு செகண்ட் சப்டிவிஷனில் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், நேச்சர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஸோ மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் சொல்யூஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து யூனிக் சொல்யூஷன், நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன், தென் லாஸ்ட் ஒன் வந்து நோ சொல்யூஷன். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் மெத்தடில் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்கும். தேங்க்யூ.